ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். இதான் நம்ம சேனல் த சீசா ட்ரேடர். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டெலிகிராம் லிங்க் இருக்கும். இல்லாதவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா நம்ம யூடியூப் வீடியோவில் ப்ரீ மார்க்கெட் அனலிஸ் அண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ் தான் இருக்கும். லைவில் உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலில் தான் கிடைக்கும். அதனால் சேனலில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம என்ன கொடுப்போம்னா, மார்க்கெட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது மார்க்கெட் ரன் ஆகி அதை ஓப்பன் ஆகி ஒரு 5 நிமிஷத்தில் அன்றைக்கி ஃபுல் டே மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்க போகுது, கால் சைடா, புட் சைடா, இல்லை ரேஞ்ச் பவுண்டா, இல்லை சைட்வேஸா அப்படின்றத நம்ம 9-20 டேட்டா வச்சு ஆப்ஷன் செயின் டேட்டாவை பார்த்துட்டு நம்ம சொல்லிடுவோம். அதுதான் அன்றைக்கி பூரா நடக்கும். அது தெரிஞ்சாலே போதும், நீங்கள் அந்த ஒரு டைரெக்ஷன்லேயோ இருந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போது இன்றைக்கும் நம்ம வழக்கமாக அதான் கொடுக்குறது. நேற்று கொடுத்த ப்ரெடிக்ஷன் வந்து ஒர்க் ஆகலை, தப்பாயிடுச்சு. நான் சொல்லுவேன், என்னால் 10 ப்ரெடிக்ஷனில் 8 ப்ரெடிக்ஷன் சரியாக இருக்கும், 2 ப்ரெடிக்ஷன் தான் ராங்காக இருக்கும். அந்த 2 ராங்காக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப விரும்புகிறேன்னு சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு டிசிப்ளின் வரும். நான் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபுல்லாக போட மாட்டேன். ஏன்னா எப்போனாலும் ஃபெயில் ஆகும், அது எப்போ ஃபெயில் ஆகும்னு தெரியாது. அதனால் நான் டிசிப்ளின் அப்போ தான் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எஸ்டர்டே அதுக்கு ஃபெயில் ஆச்சு. இன்றைக்கி வந்து ரேஞ்ச் பவுண்ட் சினாரியோ பாருங்கள், இண்டிகேட்டிங் த ரேஞ்ச் பவுண்ட் சினாரியோ அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்டுனால நம்ம மார்க்கெட் வந்து 2 சைடும் மூவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சைடு மூவ்மெண்ட்டை வந்து நம்மளால் கேட்ச் பண்ண முடியாது. எடுத்தோடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். மார்க்கெட் ஓப்பனில் இருந்தே ஒரு ரேஞ்ச் பவுண்ட், அதாவது சைட்வேஸில் இருந்தது. ரேஞ்ச் பவுண்ட் கூட இல்லை, ஒரு 20 நிமிஷம் சைட்வேஸில் தான் இருந்தது. அந்த சைட்வேஸில் இருந்ததால் நான் வந்து ட்ரேட் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். பெட்டர் டு அவாய்டுன்னு கூட சொல்லியிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப நேரம் கழித்து மார்க்கெட் வந்து புட் சைடு போயிடுச்சு. புட் சைடில் பாருங்கள், ரொம்ப ஸ்பீடாக போயிடுச்சு. அது என்னன்னு தெரியல, ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகலை, நெட்வொர்க் இஷ்யூ போல். சரி, ஓகே. ஸோ ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகலை, அதனால் புட் சைடு இங்கே பார்த்தீங்கன்னா புட் சைடு போயிருக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் சென்செக்ஸில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துருக்கும். வந்துடுச்சு, ஓகே. இப்போது மார்க்கெட் பாருங்கள், ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் வந்து சைட்வேஸில் தான் இருந்தது, மேலே கீழே மேலே கீழே மேலே கீழேன்னு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தால் ரொம்ப நிறைய வாட்டி எஸ்எல் அடிச்சிருக்குன்றனால தான் நான் என்ட்ரியை வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் புட் சைடில் ஒரு நல்ல ரேலி கொடுத்ததும் அடுத்து வந்து கால் சைடில் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் வச்சா நீங்கள் வந்து என்ட்ரி எடுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேலே போகும்போது மேலேருந்து தேர்ட் பாயிண்ட்டுக்கு கீழே வரும். இது நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுக்குமே சேம் தான், ஒரே மாதிரி தான் இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இஃப் கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் வில் டச் அண்ட் க்ளோஸ் அபோவ் த ஃபஸ்ட் பாயிண்ட் யூ கேன் டேக் என்ட்ரி இன் கால் சைடுன்னு கொடுத்துருப்பேன். எஸ்எல் வந்து இந்த 5 மினிட்ஸுக்கு கீழே ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆனாலே நமக்கு எஸ்எல் தான். இந்த சார்ட்டில் எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு யூடியூப் வீடியோவோட லிங்க் இருக்கும், பார்த்து இதில் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு கற்றுக்கோங்க. அது வந்து ஹவு டு டேக் என்ட்ரி இன் அவர் என்ட்ரி செட்டப்ன்றது தான். ஸோ இதில் எப்படி என்ட்ரி எடுக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும், எங்கே எஸ்எல் வைக்கணுன்றதுக்கான டீட்டெயில் வீடியோ தான் அது, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கல, அதாவது க்ரீன் கேண்டில் கொடுக்காமலே கால் சைடு விட்டு ஃபுல்லாக கீழே இறங்கிடுச்சு, ஓகேங்களா. ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பேன். அதுக்காக பாருங்கள், 10:36க்கு போட்டது 10:30க்கு. ஸோ 10:30 நமக்கு என்ட்ரி கிடைக்கல. ஸோ அகைன் வந்து 11:20க்கு ஒரு வாட்டி என்ட்ரி கிடச்ச ஒரு அடுத்த 5 நிமிஷத்துலேயே திரும்ப வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஏறின இடத்துலையே இறங்கிடுச்சு. அதாவது இங்கே பாருங்கள், இங்கே க்ரீன் கேண்டிலே இல்லையா, ஸோ இங்கே என்ட்ரி கிடைக்கல. இங்கே வந்து இந்த க்ரீன் கேண்டில் தான் நமக்கு என்ட்ரி கிடச்சி க்ளோஸ் வச்சது. திரும்ப அடுத்த கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இதில் வந்து எஸ்எல். ஸோ திரும்ப என்ட்ரி கிடைக்குன்னு வெயிட் பண்ணேன். ஏன்னா ரேஞ்ச் பவுண்டுனா என்ன, ஸ்டார்டிங்கில் மார்க்கெட் வந்து கால் சைடு கீழே இறங்கிச்சு, புட் சைடு மேலே ஏறிச்சு. அப்போனா என்ன ஆகுனா, புட்டு திரும்ப கீழே இறங்கும், இறங்கின கால் திரும்ப மேலே ஏறுன்றது தான் அர்த்தம். ரேஞ்ச் பவுண்டுனா ஒரு ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும், அதான் ரேஞ்ச் பவுண்டு, ஓகேங்களா. பட் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ரேஞ்சாக இருந்துச்சு, ஓகே. இப்போது ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இங்கே க்ரீன் கேண்டில் வச்சா நம்ம என்ட்ரி எடுக்கணும். என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். நான் வச்சு அதே மாதிரி வி காட் என்ட்ரி அகைன் போட்டேன். இப்போ 12:05க்கு அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து அடுத்த டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. அது என்னன்னு சொல்கிறேங்க பாருங்கள். நிஃப்டியில் வந்து 164 பை பண்ணி 198 அந்த ரேஞ்சில் முடிச்சிச்சு. இங்கே வந்து ஒரு 34 பாயிண்ட் வந்து கவர் ஆகிருக்கு, ஓகேங்களா. நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை பார்க்காதீங்க, பாயிண்ட்ஸ் கவர் ஆகிறத பாருங்கள். ஏன்னா நான் லாட் இன்க்ரீஸ் பண்ணேன்னா இங்கே வந்து ப்ரைஸ் வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் கேட்சப் பண்ணுற பாயிண்ட்டை தான் பார்க்கணும், ஓகேங்களா. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இது வந்து இங்கே பெரிய க்ரீன் கேண்டில் வந்து இங்கே ஃபினிஷ் ஆகிருக்கா. ஸோ க்ரீன் கேண்டில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு அபோவ் க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கேருந்து பாருங்கள்,
இந்த இடத்த நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட இங்கே 400. ஸோ இங்கே வந்து அடுத்த டார்கெட் வந்து நமக்கு 583 இல்லை 622. இந்த ரெண்டில் எங்கேனாலும் நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ ஃபுல் டார்கெட் போகாது. ஏன்னா ரேஞ்ச் பவுண்டுனா என்னென்னா எங்கே க்ளோஸ் ஆச்சோ திரும்ப அங்கேயே வந்து முடிகிறது தான் ரேஞ்ச் பவுண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கால் சைடு வந்து டிகே ஆகி முடிஞ்சிருக்கு. புட் சைடு பாருங்கள் எங்கே க்ளோஸ் ஆச்சோ அங்கேயே முடிஞ்சிருக்கா. ஸோ ஏறினது கம்மியாக ஏறி இருக்குது, இறக்கத்தில் டிகே அதிகமாக இருக்குது. இதே தான் நிஃப்டிக்கும் நடந்திருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நிஃப்டிலையும் ட்ரேட் எடுத்தது. நிஃப்டிலையும் சேம் சினாரியோ தான். இங்கே பாருங்கள், நிஃப்டிலையும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் என்ட்ரி கொடுத்தது, எஸ்எல் கொடுத்துருச்சு. அகைன் ஒரு என்ட்ரி கொடுத்தது. இங்கே தெரியுதா, இந்த 164 வரும்போது தான் நான் என்ட்ரி எடுத்தேன். 164லேருந்து இந்த 198ல் நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே எனக்கு என்ட்ரி முடிஞ்சிருச்சு. அடுத்த என்ட்ரி நான் இங்கே எடுக்கலை. காரணம் என்னென்னா மார்க்கெட் எப்போனாலும் கீழே விழலாம். எஸ்டர்டே க்ளோஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து போகும். இதுதான் அதோட அர்த்தம் ரேஞ்ச் பவுண்ட்னா. இங்கே பார்த்தீங்கன்னா டிகே ஆகி கீழே க்ளோஸ் ஆகிருக்கா. எஸ்டர்டே க்ளோஸில் இருந்து டிகே ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. புட் சைடில் எஸ்டர்டே க்ளோசிங்க்கு நியராக தான் க்ளோஸ் ஆகிருக்கு புட் சைடில். ஸோ ஏற்றம் கம்மியாக இருக்குது, இறக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டிகே அதிகமாக இருக்குது, ஏற்றம் கம்மியாக இருக்குது. இதுதான் கரெக்ட். ஓகேங்களா. பட் இன்றைக்கி வந்து கண்ணா பின்னான்னு தான் ஏறி இருக்குது. அதாவது கால் சைடில் வந்து 170 புள்ளிகள் ஏறி இருக்குது. ஆனால் புட் சைடில் பார்த்தீங்கன்னா 270 புள்ளிகள் வந்து ஏறி இருக்குது. சென்செக்ஸில் 700 புள்ளிகள் ஏறி இருக்குது. ஹை டு லோட டிஸ்டன்ஸ் வந்து 700 பாயிண்ட்ஸு. இந்த பக்கம் லோ டு ஹை பார்த்தீங்கன்னா 1100 புள்ளிகள் அதிகமாக தான் இருந்திருக்கு புட் சைடில். பட் ஆனால் நம்ம ப்ரெடிக்ஷன்னா ரேஞ்ச் பவுண்டு. ஸோ ரேஞ்ச் பவுண்டு கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு கீழே புட் சைடு போயிருக்கு, அடுத்து கால் சைடு போயிருக்கு, அகைன் புட்டு போயிருக்கு. திரும்ப எங்கே ஓப்பன் ஆச்சோ எஸ்டர்டே க்ளோஸ் எங்கேவோ அங்கேயே வந்து முடிஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன இடத்துல இங்கே வந்து முடிஞ்சிருக்கா. ஸோ இதுதான் ரேஞ்ச் பவுண்டு. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நாளைக்கான மார்க்கெட் என்ன சொல்லுதுன்றதை பார்ப்போம். நெட்டு கொஞ்சம் ஸ்லோ, ஸோ கொஞ்சம் ஓகே சீக்கிரம் வந்துடுச்சு. இதுதான் 22. ஓகே, நாளைக்கு எக்ஸ்பைரி இல்லையா. ஸோ எக்ஸ்பைரிக்கான சார்ட் இது. 25 கால், 25 300 புட் ஆப்ஷன். இதோட ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சென்செக்ஸ்க்கானது. சென்செக்ஸ் 81 கால், 82 புட்டு. இதோட ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட்டு. இதில் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்எஸ்சி ஆப்ஷன் செயின் டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். மார்க்கெட் 25,150 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கால் சைடு இங்கே ஹெவியாக இருக்குது, புட் சைடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பிகாஸ் இது வந்து எக்ஸ்பைரி நேற்று தான் ஓப்பன் ஆகிருக்கு. பிஎஸ்சியில் பார்ப்போம். பிஎஸ்சிக்கு தான் நாளைக்கு எக்ஸ்பைரி. இதில் அட் த மணி இது லெஃப்ட் சைடில் 326, ரைட் சைடில் 236. ஸோ லெஃப்ட்டில் வந்து வெயிட் அதிகமாக இருக்குது, ரைட்டில் வெயிட்டு கம்மியாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்னும் புட் சைடு கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ரெண்டு சைடுமே போகும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்ட் சினாரியோ தான் காட்டுது. பட் எதுனாலும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இந்த டேட்டா என்ன சொல்லுதோ அதை பொறுத்து தான் நம்ம ப்ரெடிக்ஷன் அமையும். சரிங்களா. ஓகே, இப்போது இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட். இதில் எப்படி என்ட்ரி எடுக்கிறீங்க, எப்படி இண்டெக்ஸை பார்க்காம சொல்கிறீங்க அப்படின்னு நிறையா கேட்குறீங்க. இப்போது நம்ம என்எஸ்சி கொடுத்துருக்கிற ஒரே சப்ஜெக்ட் வந்து நிறைய தடவை சொல்கிறது தான் இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா தான். இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா தான் நமக்கு ஆப்ஷன் சார்ட். இதை வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். சரிங்களா. ஆப்ஷன் இங்கே என்ன இருக்குது, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது, அதோட எல்டிபி இருக்குது. இதை தவிர வேறு ஏதாவது இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இதோட இண்டெக்ஸ் வேல்யூ எதுக்கு பார்க்குறோன்னா இந்த ஏடிஎம் சூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இண்டெக்ஸ் ப்ரைஸை பார்க்குறோமே தவிர இங்கே இண்டெக்ஸை பார்த்துட்டு அது மேலே போனால் கால் வாங்கணும், கீழே போனால் புட்டு வாங்கணும்லாம் இல்லை. சரிங்களா. இது தெரியாமல் நிறைய பேர் அப்படி தப்பாக சொல்லித்தரனால தான் நம்ம அப்படி பார்க்குறோம். சரி, அது தப்பு இல்லை. ஆனால் சக்ஸஸ் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒன்று மேலே ஏறும்போது ஒன்று கீழே இறங்குன்றது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே கண் கூட தெரியுது இல்லையா. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே லெஃப்ட் சைடில் மேலே ஏறுதுன்னா இங்கே ரைட் சைடில் கீழே இறங்குதா. ஸோ இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த பாயிண்ட்டை தொட்டுட்டு மேலே போகுதா. அப்போ எவ்வளோ பெரிய நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கிது. அதே மாதிரி மேலேருந்து இங்கே தேர்ட் பாயிண்ட்டு கீழே இறங்கும்போது இந்த பக்கம் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேலே போகுதா. ஸோ தேர்ட் பாயிண்ட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபால் ஆகுது, இங்கே வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு தேர்ட் பாயிண்ட் போகுது. ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஸோ இதுதான் உண்மையான மெத்தடும் கூட. ஓகே, இது பிடிச்சிருந்தா நம்மளை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.